என்னப்பா இந்த பக்கம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க தண்ணி கம்பெனி இருக்குல்ல? தண்ணியா? டேய், குடிக்கிற தண்ணி கேன் கம்பெனிடா. குடிக்கிற தண்ணியாவோ? அந்த கம்பெனி ஓனர் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அவரை பார்க்க தான் வந்தேன். ஓ ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? உனக்கு என்ன இங்க வேலை? எனக்கு வேலையே இல்லையா, அதான் இந்த பக்கம் வந்தேன். ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஓ, பார்த்துட்டல? பார்த்துட்டேன். சரி, கிளம்பு கிளம்பு. கிளம்புடா. இல்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிச்சுக்க முடியும். நீ கிளம்பு. ஓகே, பிரச்சனை இல்லைன்றீங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. பிரச்சனை இல்லைல்ல? கிளம்பு கிளம்பு. சரி சரி. ஆமாம் அம்மாயா. வணக்கம் தம்பி. ஐயா, என்னாச்சுங்கய்யா? அவன் எங்க இருக்கான்? நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி அவனை போட்டுருவோமாய்யா? அவன் நம்மளை விட ரொம்ப உஷாரு. இங்க பாரு, இந்த பட்டன் போனை யூஸ் பண்ணி தான் பேசியிருக்கான் நம்ம கிட்ட. இத அந்த வண்டியில தூக்கி போட்டுட்டு நம்மள ஊர் முழுக்க சுத்த விட்டுருக்கான். அப்போ அவனை கண்டுபிடிக்கவே முடியாதா? கஷ்டம்யா. இது பழைய காலத்து போன். இதை வச்சு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். இதுவும் ஒரு ஆதாரம் தானே. இருக்கட்டும். அது கொஞ்ச நாளா அப்பாவோட முகமே சரியில்லை. கடுன்னு இருக்காரு. ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்காரு. சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல அவர் இன்னைக்கு பார்த்தங்க. இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்றாரு. சரி, அங்க பார்த்தாலும் கூடயே ஒரு கும்பல் ஆடித்தட்டி கோஷ்டி சால்ராசு. ஏதோ ஒரு பிசிறு தட்டுதுங்க. தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வெற்றி. எனக்கு பதவி கொடுத்தாங்கல்ல, அதுல மாமாக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் இருக்காது. அது அப்படிதான் வெற்றி. எனக்கு பதவி கொடுத்ததுல இருந்து மாமா ஏதோ யோசனையிலேயே இருக்காரு. எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழறாரு. இந்த பதவியை யாருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பை மாமாவுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்காம தலைவர் எனக்கு கொடுத்ததுனால மாமா டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஏங்க, அப்பா பார்க்காத பதவியா, அவரு பார்க்காத விஷயங்களா? அதெல்லாம் இருக்காதுங்க. இதுக்காகலாம் அவர் டென்ஷன் ஆக மாட்டாருங்க. இல்ல வெற்றி, இன்னைக்கு காலையில குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 2 பேர் வந்தாங்க. மாமா கிட்ட குழந்தைய கொடுக்காம என்னையே பேர் வைக்க சொன்னாங்க. நான் அப்பவே மாமாவை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. இவளுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு பதவி, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் இவன். நான் அப்படி இல்லை. ஆழமரம் வேர் விட்டு கிளை விட்டு ஆழமா பரவி இருக்கேன். டேய், அரசியல்ல படிப்படியா முன்னேறி எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அமைச்சராயிருக்கேன். அடுத்து முதலமைச்சர் பதவியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் உச்சத்துல இருக்கிறவன். உன் பொண்டாட்டி அதல பாதாளத்துல கீழே இருக்கிறவன். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்ன அசிங்கப்படுத்தாத. அந்த பத்திரிக்கைக்காரங்க தான் கண்ணு காது மூக்கு வச்சு வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயுமா? போடா, போய் உன் வேலையை பாரு. அப்ப கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம். ஏய், அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? இப்ப தெரியுதா? அப்பா, நீங்க ஆலமரமாவே அப்படியே பறந்து இருக்கலாம்ப்பா. அடையாற ஆலமரமே லைட்டா ஆட்டங்கட்டுருச்சு. நான் கூட துளசிக்கு பதவி கொடுத்தனால தான் நீங்க இப்படிலாம் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. இது வேற ஏதோ ஒரு விஷயம். அப்பா, நீங்க அதெல்லாம் விடுங்க. நான் உங்க புள்ள. எனக்கும் அரசியல் தெரியும்ப்பா. ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலை என்னவோ அதை போய் பாரு. கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு. அதை மாமா மறைக்கிறாரு. அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல இதனால வேற பிரச்சனை வரலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். தாத்தாக்கு நிறைய கதை தெரியுமா? ஐயோ, அவர் இவ்வளவு வருஷமா ஸ்டேஜ் மேல ஏறி கதை சொல்லி இப்ப மந்திரியாவே இருக்காரு. அவர்கிட்ட கேளு, சொல்லுவார். வாங்க. அவர் சொல்லிட்டாருன்னு நீயும் கிளம்பிட்ட. எங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? ஏங்க, கதை சொல்லட்டுங்க. கட்சி மீட்டிங்ல மட்டும் போய் அவர் கதை சொல்லுவாரு, என் பேட்டிக்கு சொல்ல மாட்டாரா?
அது மட்டும் இல்லை கோவமான டைனாசரஸ் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்காரு. இப்போ கதை சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக வரல, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு இந்த நேரத்துல கிடையாது. ஏன் சரி நீங்களே கதை சொல்லுங்க. செம மாட்டினீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஆமா நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன சொல்றது? என் அம்மா எனக்கு சொன்ன கதையை நான் உங்ககிட்ட சொல்லட்டா? ஐயோ வேணா பயங்கரமா போர் அடிக்கும். அவங்க என்னத்தமா பண்ணுவாங்க, தட்டில் சோறு வச்சுக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் நிலா சோறுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஒரு மரத்தடியில ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க. வாட் லேட்டஸ்ட் ஸ்டோரிங்க. இந்திய வரலாறு ஒருத்தர் கூட இந்த கதையை வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க. ஒரு மரத்தடியில ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு காக்கா வந்துச்சான். அந்த காக்கா வந்து அந்த வடை நிறுத்துங்கம்மா. அப்ப நரி வந்து அந்த வடைய தின்னுச்சு. அந்த கதை தானே சொல்ல போறீங்க? ஓய்யோ ஏங்க உங்க கதை என்னங்க லீக் ஆயிடுச்சு? ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி படம் வந்துருச்சு. ஏங்க தப்பு இது. இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதெல்லாம் அப்படிலாம் விடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இதுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன். உண்ணாவிரதம். 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்கல்ல? சீரியஸா சொல்றாங்க. ஏம்மா நரி எங்கேயாவது வடை தின்னுமா? அது வைல்ட் அனிமல்மா. விட்டா நம்மள தான் தின்னும். போர் அடிக்குதுமா. கதையில வந்து லாஜிக்லாம் கேட்க கூடாது. நான் மட்டும் அந்த வீடியோவை நேஷனல் மீடியாவுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, உங்க கதை மொத்தமும் கந்தல். இத்தனை வருஷம் நீ அரசியல் ஆடுன எல்லா ஆட்டத்துக்கும் கூடிய சீக்கிரம் முடிவுதான். ஏய், உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வரீங்க. என்ன வேணும்னு போன்ல சொல்ல முடியாது. நான் ஒரு இடத்த சொல்றேன். அந்த இடத்துக்கு நீங்க நேர்ல, அதுவும் தனியா வரணும். அப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்ன நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு நம்புறேன். வரலனா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு சொல்லணுமா என்ன? சீக்கிரமா வந்துருங்க தலைவரே. ரொம்ப முக்கியம், கூட்டம் சேர்க்கவே கூடாது. நீங்க தனியா தான் வரணும். இந்த விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். டேய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சேச்சே, பணம் எல்லாம் அடுத்த கதை. நீங்க நேர்ல வாங்க, பேசி செட்டில் பண்ணிக்கலாம். போனை வைக்கவா? மறுபடியும் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, பிடிக்கவே முடியாது.